நாங்கள்லாம் தமிழ்நாட்டிலேருந்து வந்த பெயிண்டர்ஸு இந்த வண்டியில் போயிட்டுருக்கோம். என்ன ப்ரோ ஏதோ ரிவர் கிராஸ்லாம் இருக்கும் நாங்களாம் இதுதான் அது. இதுக்கு மேலே மன தைரியம் உள்ளவங்க மட்டும்தான் இதுக்கு மேலே ஏறணும். மனுஷங்க ஏதோ பண்ணதா இல்லை கல் எப்படி தான் இருக்கான்னு தெரியல. நான் நிறையா இருக்குது பாருங்கள். அங்கே இருக்குது இன்னும் வண்டி ரெடி ஆயிடுச்சா? பாடம் ரெடி பண்ணிட்டீங்களா? பின்னாடி பாடி வந்துச்சு. ஸோ வாய்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்னிங் எழுந்துட்டோம். எழுந்த உடனே பார்த்திங்கன்னா நம்ம பைக் பார்க்கிங்லாம் இங்கே தான் இருக்குது. ஸோ அப்படியே வந்து நம்ம ஸ்டே பண்ண பிளேஸ் பார்த்திங்கன்னா இங்கே. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அப்படியே இங்கேருந்து நம்ம ட்ரெக்கிங் போக போகிறோம். ஸோ இது எந்த பிளேஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிக்மங்களூர் கிடையாது, தக்ஷிண கன்னடா அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்டில் நேத்ரவதி பீக் இருக்குது. ஸோ நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக் வந்து தக்ஷிண கன்னடா அப்படின்னு போட்டால் தான் வந்து நேத்ரவதி பீக் ஒரு ஆப்ஷனாகவே வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி தான் நீங்கள் வந்து புக் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து ட்ரெக்கிங் பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 6 hours வரும். அப் அண்ட் டவுன் 12 kilometers 14 kilometers. ஓகே, அப் அண்ட் டவுன் வந்து 14 kilometers இருக்குது. ஸோ 14 kilometersல நமக்கு வந்து இங்கேயே லஞ்சும் வந்து நமக்கு பேக்கெட் கொடுத்துருவாங்க. அதை கேரி பண்ணிட்டு தான் போகணும் ட்ரெக்கிங்கில். ஸோ நம்ம எங்கே வந்து நமக்கு பசிக்குதோ அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படி வர மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கே இன்னும் எப்படின்றது தெரில. ஸோ ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நம்ம பசங்க நம்ம கூட வந்தவங்கலாம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இட்லியா? இட்லி சட்னி சாம்பார் ஹாட் வாட்டர் காஃபி டீயான்னு தெரியல. எல்லோரும் பேக் எடுத்துக்கணும். ஏன்னா லஞ்சுக்கு வந்து இங்கேயே கொடுத்துருவாங்களாம். அதை கேரி பண்ணி எடுத்துகிட்டு போய் அங்கே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகே இல்லை உங்களுக்கு வந்திருக்க வண்டி பார்த்தீங்களா? இங்கேருந்து ஆஃப் ரோட் போகிற வண்டி ஜீப் வந்துருக்கோம். ஜீப்பு தானே? ஜீப் இல்லை 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 நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் வாங்க. உங்களுக்கு நீங்கள் இந்த ஜீப்பை வந்து தப்பாக சொன்னீங்களா? அங்கே எப்படி இருக்குன்ட்டு வந்து பாருங்கள். வாங்க வாங்க வாங்க. இல்லை இல்லை வாங்க மாதிரியா ஃபுல் என்ஜாய் பண்ணுறது எல்லாம் தமிழ்நாடு. ஃபுல் ஓப்பன் இந்த ஐமேக்ஸ்னு வரும். நாங்கள்லாம் தமிழ்நாட்டிலேருந்து வந்த பெயிண்டர்ஸு இந்த வண்டியில் போயிட்டுருக்கோம். இந்த வண்டியை பற்றி பெரிய மிஸ்திரி முடிச்சுவாங்க. அங்கே அங்கே நிற்காதீங்க, சைட்டில் பிடிங்க. ஓகே, ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சாரி, ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வரும்போது எப்படியே மாறிட்டு விடுங்க. ஆஃப் ரோடு தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். திரும்பி நின்றுக்காங்க ஃபோட்டோ போய் முன்னாடி உக்காந்துட்டு இருந்தாங்க. பாருங்க, நான் ட்ரெக்கிங் வரமாட்டேன் நீங்கள் விட்டுருங்கன்ட்டு ஒருத்தர் சொல்ல போகிறேங்க. ரூட்டு மட்டும் பாருங்க. ரூட்டு டிரைவர் 500 இன்க்ரீஸ். கைட் சொல்லுறது நல்லபடியில் 300 350 சார்ஜ் பண்ணுவேன். அப்படியா? சார்ஜ் வந்து இங்கே ப்ளே பண்ண நல்ல ஃபுல் என்ட்ரி பண்ணாலே ஃபைன் போடுவோம். ஃபைனா? ட்ரோன் ஸோ எங்களுக்கு ட்ரெக்கிங்க்கான ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு இப்போ அப்படியே போயிட்டுருக்கோம். அண்ட் இங்கே ட்ரோன் அலோடு இல்லை. அதான் பெரிய, அதாவது ட்ரோன் ஷாட்னா பிளான்லாம் பண்ணிட்டு வந்தேன், இப்படி எடுக்கணும் அப்படி எடுக்கணுன்ட்டு. கடைசியில் இந்த கேமராக்கே சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படியே வந்து போயிட்டுருக்கோம். இது கர்நாடகாவில் ஹையஸ்ட் பீக் இல்லையா? அது இல்லை ஒன்றுமே தெரியலையா? ஆக்சுவலாக இந்த சன்லைட்டில் க்ளவுட் பென்ஸ் பார்க்கும்போது தான் நல்லாயிருக்கும், பயங்கரமாக இருக்கும். ஆனால் க்ளவுட் பென்ஸ் இருக்கான்னு தான் தெரியல. குரோ நேம்? குரோ நேமு? உமேஷ். ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ ಎಷ್ಟೇ ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ ಕಿಲೋಮೀಟರ್? ಹಾಂ, ನಿಮ್ಮದು ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸು 1 year? ಓಕೆ. ಹಿಂದಿಯಾ? ಹಿಂದಿ नहीं, ಕನ್ನಡ ತುಳು. ಕನ್ನಡ.
கன்னடா தெலுங்கு. ஓகே. ஸோ இவர் தான் நம்ம கைடு. இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மூச்சு வாங்குது ஆக்சுவலாக. ஏன்னா கொஞ்சம் அப்படியே மேடாக இருக்குது. தமிழ் அர்த்தம் ஆயிடுது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வியூ இருக்குது. ஸோ போயிட்டு வர நம்ம அப் அண்ட் டவுன் 6 hours ಆಯ್ತು ಅಂದ್ರೆ 6 hours ಆಯಿತು 7 hours 7 hours ஆகுமா வர்றதுக்கு ரிட்டனு? ஆமாம். வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச கன்னடா பேசிகிட்டு இருக்கேன். அதனால் யாராவது பார்த்தீங்கன்னா என்னடா கன்னடா பேசுகிற அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நான் ட்ரை பண்ணுறேன், அவ்வளோதான். இதுக்கே ஒரு பேசணும். உமேஷ் ப்ரோ, ரிட்டர்ன் இதே ரூட்னா? ஓ, இப்போயே நாக்கு தருது. ஒரு 500 மீட்டர் கூட வரல. ஸோ இன்னும் ஒரு 2 கிலோமீட்டரில் ஃபால்ஸ் இருக்குது. எங்களுக்கு முன்னாடியே ஒரு 3 டீம் போயிட்டாங்களாம். ஸோ நாங்கள் வந்து நாலாவது டீம். ஒவ்வொரு டீமுக்குமே வந்து ஒரு கைடு. ஸோ நாங்கள் 7 பேருக்கு ஒரு கைடு விட்டுருக்காங்க. அவர் தான் அந்த உமேஷ். அவருக்கு கன்னடா தெரியாது, இவருக்கு தமிழ் தெரியாது. 2 பேர் அப்படி என்ன தான் பேசுகிறாங்கன்னு தெரியல. ஆனால் 2 பேர் தலையாட்டி சிரிச்சு தான் பேசிட்டு போகிறாங்க. ப்ரோ கார்த்திகேயன் ப்ரோ, என்ன ப்ரோ சொல்கிறாரு அவர்? அதுதான் என்ன பேசுனீங்கன்னு தான் கேட்குறேன். இல்லை, அவருக்கு தமிழ் தெரியாது, உங்களுக்கு கன்னடா தெரியாது, என்ன தான் பேசுறீங்கன்னா? நேமா? அது சிரிச்சு தான் பேசுறீங்க ப்ரோ ரொம்ப நேரமா. 5 kilometers 2 ಆಯ್ತಾ? 2 ಆಯ್ತಾ? ಚೆನ್ನಾಗಿದೆ ಟ್ರೆಕ್ಕಿಂಗು. இல்லை அப்படின்னாலும் சொல்லாதீங்க, குடிச்சு பாருங்க தண்ணியை. தண்ணி குடிங்க. வேணாமா? பாட்டில் பிடிச்சி கொடுக்குறோம். அப்படிலாம் பாட்டிலில் குடிச்சதான் இல்லை. எவ்வளோ டேஸ்ட்? அமிழ்தம் செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி ட்ரெக்கிங் ஹில்ஸ்லேருந்து வர தண்ணியெல்லாம் பயங்கரமாக இருக்கும் குடிக்க தண்ணி. என்ன ப்ரோ, ஏதோ ரிவர் கிராஸ்லாம் இருக்கணுங்களா? இதுதானே அது? இப்போ ஃபுல்லாக குடிக்காதுங்க, லைட்டாக குடிங்க. ஏன்னா அப்புறம் அதுவும் ஏற முடியாது. மேலே போயிருங்க. 4 கிலோமீட்டர் ரிவர்லேயே வாக் பண்ணும். இது ரிவரா? அதாவது இவங்க ரொம்ப நேரமாக நான் இப்போ ட்ரெக்கிங் போயிருக்கேன், அங்கே போயிருக்கேன், இங்கே போயிருக்கேன், இது என்ன அப்படின்னாங்க. எந்த ட்ரெக்கிங் என்னன்னு கேட்கும்போது கொழுக்கு மலை போயிருக்கேன்றாங்க. கொழுக்கு மலையில் ட்ரெக்கிங் எங்கே இருக்குங்க? ட்ரெக்கிங் போயிருக்கேன், தெரியும். என்ன மவுண்டன் அது? இல்லை எந்த இடத்துல? மேகாலயா. எனக்கு தெரியாது. மொவாங்க. எவ்வளோ தூரம் அது? மலை மேலே தான். அதுவும் அது கிளைமேட் நல்லா இருந்துச்சு, ஏற முடிஞ்சது. சன்லைட்லலாம் ஏற முடியல. என்னோடய ஹைட்ரஜன் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து கொண்டு வந்த தண்ணி வந்து நல்லா ஹீட்டாக இருக்குது, உள்ளே ஹீட் ஆகிடுச்சு. ஸோ அங்கேருந்து வரும்போது பாதி தான் குடித்தேன். அது அப்படியே வந்து இங்கே போகிற அந்த தண்ணி வந்து பிடிச்சிட்டேன். ஏன்னா அது ரொம்ப சில்லுன்னு இருந்தது. அதனால் நம்ம ட்ரெக்கிங் டைமில் உள்ளே வந்து ஒரு கூலிங்கான வாட்டர் ஊற்றுனா அது கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும். அதனால் அதை அப்படியே ஃபுல்லாக பிடிச்சி இதில் ஃபில் பண்ணிட்டேன். இந்த சைடு ஃபுல்லாகவே ஹில் இருக்குது பாருங்கள். நம்ம இப்போ போக போகிறது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரூட் தெரியுதா, மலை தெரியுதா? அதுக்கு பேக் சைடில் பாருங்கள் சின்னதாக அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். அது அப்படியே போகலாம், நல்லாயிருக்கு. இதெல்லாம் வந்து க்ராஸ் பண்ணி இறங்கி ஏறுவோம்னு நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் மிஸ்டியாக தான் இருக்குது. நம்ம ட்ரிப்லேயே ரொம்ப கஷ்டப்பட்டு வர்றவங்க இவங்க தான். இன்னமும் இவங்களுக்கு வந்து எந்த டெஸ்டினேஷன் தெரியாது. உங்களுக்கு நம்ம எங்கே போகிறோன்றது நான் சொல்லவா? எங்கே போகிறோம்? அந்த பீக் அங்கே தெரியுதா? எங்கே தெரியுது? இங்கே போகிறீங்க வாங்க. பைனாக்குலர் கொடுத்தீங்கன்னா பார்க்குறேன். இல்லை, நீங்கள் அதாவது நாங்கள் போய் எங்கே உட்கார போகிறோன்றது இல்லை, அவ்வளோ தூரம் போக போகிறோன்றது தான் அங்கே தெரியுதா? விட்டுருங்க. ஆப்போசிட்டில் வராங்க அவங்களோட. பைக் ரெடி தான் வந்தேன், வரல.
வாங்க வாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். நம்ம இது வரைக்கும் 3 கிலோமீட்டர் வந்துட்டோன்றாங்க. அவ்வளோ வந்த மாதிரியே தெரியவில்லை எனக்கு. 2 கிலோமீட்டர் வந்து 2 கிலோமீட்டர்னு சொன்னாரா? வீடியோ எடுக்கிறதெல்லாம் ரொம்ப சிம்பிள் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. இங்கே பாருங்கள், இங்கே வீடியோ செட் பண்ணிட்டு மனுஷன் இந்த ரூட்டில் போயிட்டு அவங்க கூட வந்து ஜாயின் ஆகிறாரு வீடியோ எடுக்கிற மாதிரி. ஸோ வீடியோகிராஃபர் தான் வந்து 2 முறை ட்ரக்கிங் போயிட்டு வருவாங்க. இங்கே வச்சுட்டு போயிட்டு திரும்ப வர்றதுக்கே அவங்க 2 முறை ஆகும்ல. பாருங்கள், அப்படியே கேஷுவலாக பின்னாடி வராது பாருங்கள். கேமரா இருக்கிறதே தெரியாத மாதிரி வராது பாருங்கள். இவர் தான் வந்துட்டு இங்கே செட் பண்ணிவிட்டு இந்த ரூட்டில் போயிட்டு அப்படி சுற்றி வந்துட்டுருக்காரு. இங்கே வந்து அனிமல்ஸ் பார்த்திங்கன்னா கரடி இருக்கான், மான் இருக்கான், அப்புறம் குரங்கு இருக்கும். ஸோ இது மாதிரி தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு கொடுத்துட்டாங்க, லன்ச் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ போகிற வரல எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்ணும். அதே மாதிரி ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்கான், அது முடிஞ்சால் குளிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. இதே மாதிரி ஏமாத்திர போகிறாங்க, பார்ப்போம். அதே ரேட்டு நம்ம என்னோட அதிகமாக வீடியோ எடுக்கிறாரு. ஆனால் ஒரு யூடியூப்பில் போட போகிறீங்களா ப்ரோ? இல்லை, யூடியூப்லேயே போட மாட்டார். ஆனால் என்னை விட அதிகமாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு. அது ரொம்ப ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்காரு. மெமரிஸ். ஃபால்ஸ் வந்துச்சு, வாங்க ஃபால்ஸ். நம்ம போகிற ரூட்டே ஃபால்ஸாக போகிற மாதிரி தான் இருக்குது. குளிக்கலானாரே, கையில் பிடிச்சி தான் தலையில் ஊற்றணும் போலையே. இந்த பிரச்சனையிலேயே மேலே போய் பேர் எழுதியிருக்காங்க பாருங்கள். நானும் போய் எழுதுறேன், ஆனால் என்ன பேர் எழுதுறதுன்னு தெரியல. மேலே பாருங்கள், நல்லாயிருக்கு. போடுமா இந்த மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி? அங்கே பாருங்கள், இங்கேருந்து பார்க்க அது ஃபுல்லாக கிராஸ் மாதிரியே இருக்குது. பக்கத்தில் போனால் காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குல்ல. ஒரு ரோடு மாதிரி ஒன்று வரும், அதில் ட்ரோன் ஷாட்டில் பார்த்தேன். ஸோ அப்படியே சைடில் ஏறுவாங்க, அப்படியே ட்ரோன் மூவ் ஆகும், செமையாக இருக்கும் அது. திரும்பவும் ஒரு ஃபால்ஸ் வந்துடுச்சு. சவுண்டு, அந்த ஃபால்ஸ் தான் இந்த ஃபால்ஸ். அந்த சவுண்டை வச்சே நாங்கள் வந்து இந்த டெஸ்டினேஷன், இந்த இவ்வளோ கொஞ்சம் தூரம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். ஸோ முன்னாடி ஒரு கேங் இருக்காங்க. ஆல்ரெடி போனவங்க ரிட்டர்ன் வந்துட்டாங்களா இல்லை இப்போ தான் போகிறாங்கன்னே தெரியல. அவங்க பயங்கரமாக இருக்கும் ஸ்பாட்டு. இதுக்கு மேலே மனதைரியம் உள்ளவங்க மட்டும்தான் இதுக்கு மேலே ஏறணும். ஏன்னா இதுக்கு மேலே பார்த்த மாதிரியே ஏறிட்டு இருக்கணும். இல்லை இங்கே இருந்தா வந்துருங்க கொஞ்சம் தூரம் தான். இதுக்கு மேலே நல்லா இருக்கும், ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்க வாங்க. இதுக்கு மேலே தான் ரியல் அட்வென்ச்சர் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருந்தால் நடந்திருக்கும்ல. வெயில் பயங்கரமாக அடிக்குது. இந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சைட்லேயே வந்திருக்கோம், இந்த சைட்லேயே வந்திருக்கோம்ல.
இங்கே பாருங்கள், இங்கே தெரியுதா ப்ளேஸு? இதில் அப்படியே சைட்லேயே வந்துட்டோம். மழை டைம்லலாம் இந்த இடத்துல ரொம்ப உஷாராக இருக்கும். அது நம்ம ட்ரெக்கிங் போயிட்டு மேலே ஏறிட்டு ரிட்டன் வரும்போது மழை வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அப்படியே அங்கேருந்து வலிக்கிட்டே வர வேண்டியதான் கீழே சர்ன்னு போக வேண்டியதாண்டி. நான் ரொம்ப நேரமாக நோட் பண்ணிட்டு வரேன். அங்கங்கே ரெட் கலரில் சாயம் பூசின மாதிரி கல்லுங்க நிறையா இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். இது ஆக்சுவலாக அதை மனுஷங்க எதாவது பண்ணதா இல்லை கல் எப்படி தான் இருக்கான்னு தெரியல. ஆனால் நிறையா இருக்குது பாருங்கள். அங்கே இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் நிறையா இருக்குது பாருங்கள். இங்கே இருக்குது பாருங்கள். இது என்னென்னு தெரியலையே. அவர்கிட்ட கேட்போம், கைடு. ஆக்சுவலாக குங்குமம் பூசின மாதிரி இருக்குது. இப்படி தான் கல் இருக்கா இந்த இடத்துல. நான் இது மாதிரி பார்த்ததில்ல, நிறைய இடத்துல இருக்குது. இங்கே ரேண்டமாக பார்க்கும்போது எல்லோ கலரில் இருக்குது. இங்கே பாருங்கள், யாரோ நான் கூட ரொம்ப நேரமாக வந்து ஏதோ பார்க்க ஏதோ திப்பிட்டாங்களா அப்படின்லாம் நினச்சேன். ஆனால் லிட்ரலி லைட்டாக அப்படி தான் இருக்குது. சை, ஏதோ வச்சு திப்பின மாதிரி பான்புறாக்கெல்லாம் போட்டு. இல்லை ஏதோ பூஜை பண்ணாங்களா என்னன்னு தெரியல. இவர் இங்கே இப்படி தான் இருக்குன்றார். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். இதோ ப்ளட்டு மாதிரி ஏதோ இங்கே இருக்குது பாருங்கள். மஞ்சள் குங்குமம் போட்டு ஏதோ பூஜை பண்ண மாதிரி இருக்குது. ஓகே சொல்லுங்கள். சொல்லுங்கள். நல்லா இருக்கு. இல்லை சார், நான் இன்னும் வேறு ஒரு. ஆமாம். இல்லை சார், வெளியில் தான் இருக்கேன். வெளியிலனா அப்போ நம்ம அவங்க ஒரு பறவை பாருங்க அப்படியே. ஹாய், ஒரே இடத்துல வந்து அப்படியே ஃப்ளை பண்ணிச்சு, செமையாக இருந்துச்சு. இங்கே இருக்கு. டக்குன்னு ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்க. இங்கே பாருங்கள். ஓ, செமையாக இருக்குது பாருங்கள். ஃப்ரேம் ஒரே இடத்துல நிற்கிது. ஏய், செமையாக இருக்குப்பா. ஐயோ, ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. அங்கே பாருங்களேன், ஆக்சுவலாக ஒரே இடத்துல தான் இருக்குது. அங்கே பாருங்கள், சூரியனோட இதுக்கு ஒன்று காமிக்கிறேன். பயங்கரமாக இருக்குது. எது தேடுது போல். ஆக்சுவலாக இப்போ இது வந்து நான் கண்டினியூவாக ஓட போகிறேன். யாராலையும் இதுலேயே என் பண்ணலான்றாங்க. நான் இப்போ இது வந்து ஓட போகிறேன். ரெடி, 1 2 3. வாங்க. ஐயோ, கால் வலிக்குது. அம்மா, ஐயோ முடியல. ஏன்னா சீக்கிரம் ஓடிட்டேன்னா முன்னாடி போய் ரெஸ்ட் எடுக்கலாம் ரொம்ப நேரம். அதுக்காக தான் முன்னாடி ஓடுறேன். கோபுரம் பார்த்தீங்கன்னா செஸ்ட்டில் ஒரு மவுண்ட் இருக்குது, அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நாங்கள் அந்த இடத்துலேருந்து ஸ்டார்டிங் பிளேஸ்லேருந்து பார்க்கும்போது இதுதான் ஹைட்டாக இருக்க மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் இங்கேருந்து பார்த்தா இதுதான் ஹைட்டாக இருக்குது. ஸோ அந்த பீக்கை விட இதாங்க ஹைட்டாக இருக்குது. எப்போவுமே வந்து நான் வந்து ஃபோன் வந்து ரீல்ஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். அந்த கோப்ரோ வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்புக்கு அண்ட் சில சினிமாட்டிக் ஷாட்ஸ்க்கு வந்து கேமரா யூஸ் பண்ணுவேன். கேமரா முன்னாடி இருக்குது. ஸோ எனக்கு இந்த மவுண்ட் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது.
ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா ட்ரெக்கிங் போகும்போது நடந்துட்டு போகிறதுக்கெலாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஏன்னா எல்லாத்தையுமே கேரி பண்ணிட்டு போக முடியாது. ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா கேமராலேருந்து ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு, ஃபோனு ப்ளஸ் கோப்ரோ. ஸோ அதான் வந்து இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக வந்து நான் பார்த்துட்ருக்கும்போது டிஜே பேக்கெட் ஓஷ்மா வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா அப்போது வந்து இந்த ஃபோனும் தேவைப்படாது, கையில் இருக்க கேமராவும் தேவைப்படாது. அது ரெண்டுத்துலேயுமே வந்து நம்ம போர்ட்ரேட்லேயும் லேண்ட்ஸ்கேப்லேயும் வந்து அதில் வீடியோ எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து நெக்ஸ்ட்டு அதான் டார்கெட்டு. அதை கூட சீக்கிரம் வாங்கணும். அண்டு பாருங்கள், அதான் நம்ம ஃபைனலாக ஏற போகிறோம் மேலே. ஸோ சுற்றி பார்க்கும்போது பாருங்கள் எப்படி இருக்குது ப்ளேஸ். லாஸ்ட் ஏறிட்டோம். வியூ எப்படி இருக்குன்னு தெரில. இங்கேருந்து இந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆனால் கீழே இறங்கும்போது பயங்கரமாக இருக்கும். காலைல எனக்கு இப்போயே நடுங்குது லைட்டாக. ஓ, திஸ் இஸ் டெஸ்டினேஷன். ஓ, 10,000 தாண்டிட்டோம் போல் ஃபுட் ஸ்டெப் இன்றைக்கி. ஓ, வா ஆ, ஐயோ வந்துட்டோம். இங்கே பாருங்க. ஓ, அப்பா. நல்லா வருதா? கிளைமேட்டு தான் சரியில்லை. கிளைமேட்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். ಯಾವ ಗುರು ಇದು ಈ ಸೈಡ್? ಚಿಕ್ಕಮಂಗ್ಳೂರು ಇದು? ಬಿಲ್ತಂಗಡಿ ಧರ್ಮಸ್ಥಳ ಶಿವ ಅದು ಧರ್ಮಸ್ಥಳ. ಒಂದು ಇದು ಗೋಪುರ ಹೈಟಾக இருக்கும் அதுவா? தர்மர் கோயில் ಕಾಣಿಸ್ತದೆ ಅದು ಟೆಂಪಲ್. ಧರ್ಮಸ್ಥಳ ಟೆಂಪಲ್. ஸோ அவ்வளோதான், இந்த ட்ரெக்கிங் முடிச்சிட்டோம். ஸோ ரிட்டன் அப்படியே வந்து கீழே இறங்கி போய் நாங்கள் லஞ்சு கொண்டு வந்தோம். இங்கே யார்ட்டுமே தண்ணி எடுத்துகிட்டு வந்த தண்ணி ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. கீழே ஃபால்ஸில் போயிட்டு சாப்பிட்டு அப்படியே நாங்கள் ரிட்டர்ன் போக போகிறோம். எல்லோரும் பயங்கர டயர்டில் இருக்காங்க. அப்புறம் எப்படி இருந்தது இந்த ட்ரெக்கிங்கு? செமையாக இருந்தது ப்ரோ. என்ன தண்ணி தான் இல்லை அப்படியே தாட்டி கேட்பேன். ஆக்சுவலாக இவங்களால் வந்து ஏறவே முடியாதுன்னு சொல்லிட்டு கைடே சொன்னார். கடைசியாக வந்து ஏறிட்டாங்க. அப்புறம் எப்படி இருந்துச்சு ட்ரெக்கிங்? விநாயகர் தான் என்ன குறை இல்லை? குறை வெயில் தான் குறை. வெயில் தான், கிளைமேட் தான் குறை. அந்த மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் கிளைமேட் வருவோம். நெக்ஸ்ட் அங்கே போகிறோம். வெரி நைஸ். இன்னும் முடியல, இன்னும் ட்ரெக்கிங். கடைசி உங்ககிட்ட நீங்கள் லாஸ்ட்டாக வந்தீங்க, எப்படி இருந்துச்சு? So happy. அப்படியே திரும்புங்க, இந்த பக்கம் திரும்புங்க. சொல்லுங்கள். So proud. நான் ஃபிஷ் பண்ணிட்டேன். உங்களால் முடியாதுன்னு சொன்னாங்க. எப்படி ஏறினீங்க? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ கீழே போய் என்ன சொல்றீங்க? அவரை என்னென்ன கேள்வி கேட்பீங்க அவரை போயிட்டு? யாரோட ஏற முடியாதுன்னு சொன்ன அப்படின்னு போய் கேளுங்க. ஓகே கைஸ், திரும்ப ரிட்டன் போகிறதெல்லாம் போட்டால் வீடியோ வந்து 4 பார்ட்டாக வரும்னு நினைக்கிறேன். அதனால் இதோட முடிச்சுக்க போகிறேன். அப்படியே சின்னதாக ஒரு கிளிப்பு நடுவில் வந்து சாப்பிட்ற வீடியோ மட்டும் ஒரு கிளிப் போடுறேன். அதை முடிச்சுக்க போகிறேன். ஓகே கைஸ், இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை திரும்ப சந்திக்கிறேன். பாய். இன்னும் வண்டி ரெடி ஆயிடுச்சா? அவர் எல்லாம் வந்தால் போய் பாடம் ரெடி பண்ணிட்டீங்களா? பின்னாடி பாடி வந்துச்சு.